ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழக பட்ஜெட் இன்றைக்கி 5ஆம் தேதி தாக்கலாகிருக்கு. இதில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. மெயினாக 2013, 2017 மற்றும் 2019 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தி. தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு. இதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய சங்கத்தினர் பார்த்தோன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேரடியாக அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் 2013 டெட் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் கிடைக்காமல் காத்திருக்கிறோம். எங்களில் சிலர் பணிக்கு சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்னமும் பாதிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறோம். பல்வேறு தேர்வுகளை எழுதிவிட்டோம். பலமுறை டெட் தேர்வு எழுதி பாஸ் செய்து விட்டோம். அது மட்டும் இல்லை, நியமன தேர்வுகளை கூட எழுதி பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுங்கிறது போடல. எல்லாரும் முறையும் எங்களை ட்ரீட் பண்ணாமல் எங்களுக்குன்னு கொஞ்சம் பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்கணும். எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு கொண்டு வரணும். இதை பற்றி நீங்கள் சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கம் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பொதுநலச் சங்கம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் சந்தித்து அவங்களோட கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டமன்றத்தில் இது குறித்து கண்டிப்பாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நான் இது குறித்து கேள்வி எழுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பலமுறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் சரி கோரிக்கைகள் அனுப்பப்பட்டது. நேரில் சந்தித்தும் தங்களோட கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாவேகனுடைய பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து இவர்கள் கோரிக்கை மனு வைத்திருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே இன்றைக்கி பட்ஜெட்டில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் கூட ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகலை அப்படின்னா இத்தனை நாள் காத்திருந்தது வீண் அப்படின்னு சொல்லிட்டு 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கருதுவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா பல வருடங்கள் திமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் போராட்டம் பண்ணியாச்சு, கோரிக்கை மனுக்கள் வைத்தாச்சு. தாவேக ஆட்சி வந்தவொடனே விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் தான் ஓட்டை கூட மாற்றி போட்டாங்க. ஆனால் தாவேக ஆட்சி வந்த பிறகும் நிறைய மனுக்கள் கொடுத்துட்டாங்க. இன்னும் போராட்டங்கள் கையில் எடுக்கலை. ஆனால் பல்வேறு மனுக்கள் அமைச்சர்கள் சந்தித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை சந்தித்தும் கொடுத்துருக்குறாங்க. அந்தந்த கட்சி பொறுப்பாளர்களை சந்தித்தும் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அறிவிப்பு வரும் அப்படின்னா இந்த பட்ஜெட்லேயே வந்தால் தான், இல்லைனா வராது அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த பட்ஜெட்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, பட்ஜெட்டில் பல்வேறு அதிருப்தி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கேள்விக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சௌமியா அன்புமணி அவர்களையும் ஒரு முறை நேரில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தாக்கலாகும்போது எப்படியும் பேசுகிறதுக்கு அனுமதி அளிப்பாங்க. பட்ஜெட் மீதான உரை இருக்குது. இதில் எல்லாருமே கேள்வி எழுப்ப போகிறாங்க. 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய நிலை என்ன? இத்தனை வருடங்களாக பணி வாய்ப்பை இழந்து காத்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் என்னாவது? அவர்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை. இவர்களுக்கு பணி நியமனத்தில் ஏதாவது ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம்ல, ஏதாவது ஒரு பிரியாரிட்டி அவங்களுக்குன்னு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இன்றைக்கி சட்டமன்றத்தில் எழுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதம் கட்டாயமாக நடக்கவிருக்கிறது. பட்ஜெட்டில் கண்டிப்பாக இவர்களுக்கு ஆசிரியர்களுக்குன்னு ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு பணி நியமனத்தில் முன்னுரிமை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலில் இன்றைக்கி உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் போடுவோம். அதனால் நம்ம சேனலோட இணைந்திருங்க. பட்ஜெட்டில் அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயில தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.